அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? என்ன மினி விலாக் அப்படின்னா, நான் 1ஆந்தேதி ஹாஸ்டல் கிளம்புறேன். அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அக்காவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, வாங்கலாம் அப்படின்னு. நாங்கள் எங்கே போனாலுமே பிளான் பண்ணி தான் போவோம். அது மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணிட்டோம். ஈவினிங் போல் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஈவினிங் ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். அக்காவுக்கு கொஞ்ச நாளாகவே நான் தான் பத்தி செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த பத்தி வந்து அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். அக்கா எங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எல்லாமே வந்து லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த பொறுப்பு கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பு பருப்பெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா சிறுபேரெல்லாம் சூப்பராக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்குமே திங்ஸ் எடுக்கணும். பட் நானும் அதே என்னோடய செக்ஷனை நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தா, எங்கள் அக்கா எங்கே அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அக்கா வந்து கோதுமை மாவு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சப்பாத்தி போடுறதுக்கு. அதையும் பார்த்துட்டே அப்படி வந்து ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மேகியில் இந்த மாதிரியும் வெரைட்டிஸ் உண்டா அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்படி சூடு தண்ணி ஊற்றினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிருமா? நல்லா தான் இருக்குல்ல, நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன். பட் எங்கள் அக்கா வந்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, ஹெல்த் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளான்லாம் வாங்கி கொடுக்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. என் மூஞ்சி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி செர்லாக்கே வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே அரிசி வச்சுருந்தாங்க. அதையுமே நல்லா வந்து கலவாண்டு தின்னுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதையும் போட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நோட் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது சின்னதாக ஒரு கிளாஸ் இருந்துச்சு. நம்ம கிளாஸ்னாலே விடுவோமா அப்படின்னு நானும் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, அக்கா நான் வந்து நோட் செக்ஷனில் தான் நிற்கிறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். அக்காவும் நோட் செக்ஷனுக்கு வந்து எனக்கு தேவையான லாங் சைஸ் நோட்டு, ஷார்ட்டு அந்த மாதிரி எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பென் வாங்கி தரேன்னு சொன்னாங்க எங்கள் அக்கா. அதுக்கப்புறமா ஏன் அப்படின்னு கேட்டேன். நல்ல எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு கேட்டேன். அக்கா சொன்னாங்க ரொம்ப சிரிக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 50 பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டு சக்கரை அங்கே இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதை அப்படியே எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அக்கா குலோப் ஜாம் செய்கிறதுக்கு வேண்டி வாங்கிட்டாங்க. அதுவுமே எனக்கு செஞ்சு தர சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பில்லை போட்டோம். பட் ரேட்டு நாங்கள் 500ரூவாக்குள்ளாடி தான் முடிக்கணும்னு வந்தோம். பட் ரேட்டு 1000க்கும் மேலே போயிட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்து வாங்கிட்டு ஜிபேயும் போட்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி எங்கே நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா, எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கேட்டேன். வெளியே போய் பார்த்தோன்னே லைட்டாக வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. அக்கா ஐஸ்கிரீம் குடிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா டைரி மில்க்கு, கொஞ்சம் கேக்ஸ், மிக்சர் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேக்கரிக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். பேக்கரிக்குள்ளே போனதுக்கப்புறமா அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிச்சேன். எல்லாமே எங்கள் அக்கா எனக்கு வாங்கி தந்து அங்கேயுமே ஜிபே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.